நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி, ஓம் ஸ்ரீ பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி, ராகவேந்திராய நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 1 முதல் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பராக இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அற்புதமாக இருக்க போகிறது. 7க்கும் 4க்கும் உடைய புதன் 4ஆம் இடத்தில் குருவோடு சஞ்சாரம் செய்திருப்பது மிக மிக சிறப்பு. 12இல் ராகு இருப்பது எல்லாத்த விட சிறப்பு. அதையும் குரு பார்க்குறது இன்னும் சிறப்பு. என்னங்க சிறப்புன்றீங்க, ஆனால் லக்னத்தில் சனி இருக்குது, 7 சனி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7 சனி நடப்பது உண்மைதான். இது நாள் வரைக்கும் விரைய சனியாக இருந்தது, இப்போ ஜென்ம சனியாக இருக்கிறது. இன்னும் 5 ஆண்டு காலம் உங்களுக்கு 7 சனி இருக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிப்பில் நாட்டம் இருக்காது. அப்படியே மீறி படித்தாலும் மார்க்கு எடுக்க முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு செம்மைப்படுத்திட்டு போகும், சீர்படுத்திட்டு போகும். சூப்பராக 2வது ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. சனி பகவானை கண்டு பயப்படாது. உங்களுக்கு சுக்கிரன் 2ல் இருக்கார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு தான், ஒன்றும் குறை கிடையாது. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2க்குடையவன் 5க்கு போயிட்டார், நீச்சமாக இருக்கார். அப்போது 2க்குடையவன் 5க்கு போயிட்டாருன்னா பேசுவதை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு பேச்சு எடுபடாது. என்னமோ மணிக்கணக்காக பேசிகிட்ருக்காரு, ஒன்றும் பிடிபடலை, ஒன்றும் விளங்கவே இல்லையா அப்படின்வாங்கள்ல. அதுபோல் 2க்குடையவன் நீச்சமாகிவிட்டால் அந்த பேச்சில் சுவராசியம் இருக்காது. எல்லாருமே பேச போகிறாங்க. ஒரு சொற்பொழிவாளர், மேடை பேச்சாளர், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், இவங்க சொல்லி எடுபடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பணம் வர்ற மாதிரி வரும், ஆனால் பாதியில் நின்று போய் அதாவது பணம் கைக்கு வர்றது காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் பார்வையை நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணுங்க. இது 3ஆம் இடத்தை பார்க்குறதால எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் ஆகும். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும், கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் இல்லை, அங்கே இப்போ சூரியன் இருக்கார், சூரியனை சனி பார்க்குறார். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைக்கு வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அது மட்டும் இல்லை, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். சூரியன் அரசு காரகனாக இருக்கிறதால அரசாங்கத்தில் உயர் பதவி, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள். செவ்வாய் வேறு நீச்சமாக இருக்கார்.
கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களும் இந்த வாரம் மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஆகாதவை ஏதோ ஒன்று கிடக்கு ஒன்று போட்டு கொடுத்து அது பிரச்சனை வரலாம், பிரச்சனை ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. மற்றபடி நாளில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு. தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். சவாரி சிறப்பாக கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குரு புதன் நாளில் இணைவு இருப்பதால் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஏழரை சனி நடந்தாலும் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு வார பலன் தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, முருகனை வழிபாடு செய்யுங்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். 6ல் கேது, எதிரிகளே கிடையாது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால், இல்லை பஞ்சாயத்துக்கு அப்படின்னு ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த சனி பார்வை நிச்சயமாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 7ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி நண்பர்களிடையே கூட கருத்து மோதல்கள் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி சமூகத்தில் கொஞ்சம் பொது விஷயங்களில் தலையிடுறது குறைச்சிக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால பொது விவகாரங்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா, கோயில் விவகாரம், இல்லை பொது விவகாரம், ஊர் பொது விவகாரம், இது போன்ற விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடாதீங்க. தலையிட்டு நீங்கள் நல்லது செய்ய போய் அது கெடுதல்னு மாறும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். மற்றபடி வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்க சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய நேரம். எல்லாத்தை விட முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, 10ஆம் இடத்து அதிபதி, அதாவது 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் குரு. அவர் நாளில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். புதனும் சேர்ந்து பார்க்குறார். இப்போ தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் மிக மிக வலுப்பெறுகிறது. அப்போ தொழில் சிறந்து விளங்குமா? தொழில் சிறந்து விளங்கும். உத்தியோகத்துலேயும் படிப்படியாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இதில் எல்லாம் உங்களுக்கு என்ன சலுகைகள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கக்கூடிய தருணம். புதுசாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம், வேலைவாய்ப்பு கிடைக்கும். இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க ஒரு ஜோசியரை அணுகி தொழிலை ஏற்படுத்தினீங்கன்னா தொழில் சிறப்பாக செல்லும். இல்லை வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விருக்கும் அன்பர்கள் தாராளமாக தயாராக இருங்க. கண்டிப்பாக வெளி மாநிலம், வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய தருணம் அற்புதமாக இருக்குது. நேரம் 12ல் ராகு, குரு பார்வையில் இருக்குது. கண்டிப்பாக உங்களை ஃப்ளைட் ஏற்றுவார். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன ராசிக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி பதவி உயர்வு, அதாவது பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். அதாவது தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது. அப்போ பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். இல்லை 2ல் சுக்கிரன் இருக்கார்ல, காசு பணம் குவியும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.